இந்த டிவிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறாங்க, என்ன செய்வாங்க, நிதிநிலை எவ்வளவுக்கு டவுனா இருக்கு அப்படின்றதெல்லாம் வச்சு இந்த டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழ் கட்சி எல்லாமே அனைத்து கட்சியை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாங்க, ஏளனமாக காய்ச்சாங்க. இது ஒரு ஆட்சிக்கு புதுசு, இவங்க அமைச்சர்கள் ஆட்சிக்கு புதுசு, முதல் அதை வேற எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றது முதலமைச்சர் இவங்களால எப்படி இவ்வாறு இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய இயலும், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற இயலும் நினைச்சு ஏளனமா கலக்கிட்டு இருந்தவங்களுக்கு செருப்பால தூக்கி சாணில முக்கி அடிச்ச மாதிரி இருக்கா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு உடன் அறிவிப்புகளும். அவர் கொடுத்த வாக்குறுதி சிலிண்டர்ஸ் பஸ் ஏர்போர்ட் கைவிடப்படும் சொன்னது சரியா. இவ்வளத்தையும் எவ்வளவு சீக்கிரமா நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்துச்சு? 2 வருஷம், 6 மாசமோ 8 மாசம். ஆனா அதுவே டிவிக்கு முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இவங்களால எப்படி இந்த கவர்மெண்டை கொண்டு நடத்த முடியும்ன்றத அவங்க நடத்தி காட்டிட்டாங்க. 3 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. ஃப்ரீ பஸ், அதாவது நீங்க கொடுத்தது குறிப்பிட்ட தூரம், இவர் தெளிவா பிரைவேட் பஸ்ல கூட அதாவது அவர் லிமிடேஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, அந்த பஸ்களில் பெண்கள் ஏறி பயணம் செய்ய இயலும். மற்றது பெரியோரு திட்டம், அதாவது அதானிய திட்டம், அதானிய தொட்டம் மோடிய தொட்டம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு அவர் நிறைவேற்றி காட்டியிருக்காரு. பரந்தூர் ஏர்போர்ட்டை கைவிட செஞ்சிருக்காரு. இதுக்கு மேல ஒரு தலைவரால, ஒரு சிஎம்மால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? செய்து காட்டிட்டாரா? இப்படி வாயடைக்கிற மாதிரி தான் அவர் இனிவரும் காலகட்டத்தில் ஆட்சி செய்ய போறாரு. நீங்களாம் பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ காய்ஸ். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.